ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதற்கட்டம் மற்றும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது. மேற்குவங்கத்தில் 91.35%, தமிழகத்தில் 84.29% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ரயில் பாதை கட்டமைப்பை நவீனமயமாக்குவதால் விரைவான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா கத்தார் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதற்கட்டம் மற்றும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது. மேற்குவங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு நடைபெற்ற முதல்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் 91.35% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்கு செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெரும்பாலான தொகுதிகளில் முதல் 6 மணி நேரத்திலேயே 60%க்கும் மேல் வாக்காளர்கள் வாக்களித்தனர். நகர்ப்புற பகுதிகளை விட ஊரகப் பகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. சில வாக்குச்சாவடிகளில் ஒரு சில சம்பவங்களை தவிர வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடைபெற்றது. மேற்குவங்கத்தில் 142 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 84.29% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 91.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. திருச்சி மாவட்டத்தில் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாது மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, ஸ்ரீரங்கம், மணப்பாறை, திருவெரும்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர் என 9 சட்டமன்ற தொகுதிகளில் காலையிலிருந்து வாக்காளர்கள் வருகை தந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். குறிப்பாக வெயிலின் பொருட்படுத்தாமல் இளைஞர்கள், முதல் வாக்காளர்கள், பெண்கள் என நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை செலுத்தினர். திருச்சி மாவட்டத்தில் காலை தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளிலும் வெற்றிகரமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாவட்டத்தில் 2787 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. மாவட்டத்தில் 110 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டாலும் எந்த ஒரு வாக்குச்சாவடி மையங்களும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்தன. இதற்கு துணை ராணுவம் மற்றும் மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தன. 6 மணிக்குள் வரும் வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு அவர்கள் வாக்கு செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, மாற்றுத்திறனாளிகள் வாக்கு செலுத்துவதற்கு ஏதுவாக சாய்தள வசதி, மின்சார வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. திருச்சியிலிருந்து கதிரவன். ஈரோடு மாவட்டத்தில் மாலை 6 மணிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு துவங்கியது. வாக்குப்பதிவு துவங்கியது முதல் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து வந்தனர். காலையிலேயே முதல் முறை வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களித்ததை நம்மால் காண முடிந்தது. கோடை வெயில் சுட்டெரித்த நிலையிலும் வாக்குப்பதிவு எவ்வித தொய்வுமின்றி சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வந்தது. வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடி மையங்களில் OSR கரைசல், நிழல் பந்தல், குடிநீர் மற்றும் வாக்களிக்க வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்வுதளம், சக்கர நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்திருந்தனர். 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 6 மணிக்கு வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கி வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் வாக்குப்பதிவு எவ்வித அசம்பாவிதமுமின்றி அமைதியான முறையில் நடைபெற்றது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் இன்று காலை 7 மணி முதல் துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று முடிவடைந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஆம்பூர், சோலார்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள 1202 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவடைந்தது. காலை 7 மணி முதலே பொதுமக்கள் ஆர்வமுடன் வரிசையில் நின்று வாக்களித்தனர். மேலும் மூத்த வாக்காளர்களும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் எவ்வித சிரமமும் இன்றி வாக்களிக்கும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சக்கர நாற்காலிகள் தயார் செய்யப்பட்டு தன்னார்வலர்கள் அவர்களுக்கு உதவினர். மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்ட 159 வாக்குச்சாவடி மையங்களில் மத்திய பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தங்களது வாக்குரிமையை செலுத்த அனுமதிக்கப்படுவர் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. ரயில் பாதை கட்டமைப்பை நவீனமயமாக்குவதால் விரைவான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், இருப்பு பாதையை மேம்படுத்துதல், நவீன சோதனை முறைகள் மற்றும் மேம்பட்ட தகவல் பரிமாற்ற கட்டமைப்பு உள்ளிட்டவை தரமான போக்குவரத்து வசதியையும் விரைவான ரயில் சேவையையும் உறுதி செய்யும் என கூறியிருக்கிறார். இந்த புதிய முறை கொண்டுவரப்படும் போது ரயில்களில் தாமதமின்றி பயணிக்க வழி ஏற்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா கத்தார் இடையேயான வர்த்தக உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது பின் முகமது அல் சயீதுடன் காணொலி வாயிலாக உரையாடிய பின் சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையே முதலீடு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்த ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் விமான நிலைய திட்டங்களின் முன்னேற்றத்தை கண்காணித்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய அவர், இத்திட்டங்களை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விமான நிலைய மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் முனிச்சில் பாதுகாப்பு முதலீட்டு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் உற்பத்தி தொடங்க ஜெர்மன் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஜெர்மன் நிறுவனங்களுடன் ரேடார், சென்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்திய நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மேற்காசிய போர் சூழலால் உள்நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், சமையல் எரிவாயு விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். நேற்று மட்டும் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் டிஏசியில் சரிபார்க்கப்பட்ட பிறகே விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வர்த்தக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இம்மாதத்தில் இதுவரை 1,40,000 டன் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேற்று மட்டும் 8,400 டன் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். புலம்பெயர் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் 1,27,000 5 கிலோ சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கப்பல் போக்குவரத்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கல், ஹொர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் வெளிநாட்டு கப்பல்கள் மீது சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும், ஆனால் இந்திய கப்பல்கள் மீது எவ்வித தாக்குதலும் நடைபெறவில்லை என்றும் குறிப்பிட்டார். கப்பல் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் செயல்பட்டு உரிய தகவல்களை அளித்து வருவதாகவும் திரு முகேஷ் மங்கல் கூறினார். வளைகுடா நாடுகளுக்கான கூடுதல் வெளியுறவு செயலர் திரு அசீம் மகாஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மேற்காசிய பகுதியில் நிகழும் மாற்றங்களை வெளியுறவுத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. பானிபட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவின் குவாங்சூவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ஜெர்மனியின் டேனியல் மசூர், இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ப்ரூச்சு இஸ்ரோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கேரளா இன்று ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. கொச்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதற்கட்டம் மற்றும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் 91.35%, தமிழகத்தில் 84.29% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ரயில் பாதை கட்டமைப்பை நவீனமயமாக்குவதால் விரைவான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா கத்தார் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.